ஹொர்முஸ் ஜலசந்தியில ஆல்ரெடி 1500க்கும் மேற்பட்ட பாரிய டேங்கர் கப்பல்களும் அதை தாண்டி சிறிய அளவிலான கப்பல்கள் பலவும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பல்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மாலுமிகள், சமையற்காரர்கள், அதிலே வேலை செய்யக்கூடியவர்கள் என்று பல பேரும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான உணவு தேவைகள் முடிவுற்றிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடியவர்கள் அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஈரான் தோல்வியுற்ற நாடாக இருந்திருந்தால் இதெல்லாம் பேசுறத நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதியாக அவர்கள் ஜெயிச்சிருக்கிற காரணத்தினாலதான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய முற்றுகை நீக்கப்பட்டு ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில ஜலசந்தி மீதான முழு கட்டுப்பாடு ஈரானுக்கு இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள்ள பல இடங்கள்ல புகை மூட்டம் வெளிப்படுவதை பார்த்திருக்கிறோம். ஈரானுக்குள்ள யுஏஇ தாக்குதல்களை நடத்தியது. அந்த தாக்குதல்களை நடத்திய யுஏஇனுடைய விமானங்கள் தங்களுடைய அடையாளங்களை மறைத்துக் கொண்டுதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருந்தன என்கிற செய்திகளை ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான 2 ஆண்டுகால யுத்தம் ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டதற்கு பிறகு உடனடியாக ஒரு சில மாதங்களுக்குள்ளாக ஈரான் மீதான 2ஆம் கட்ட தாக்குதல்களை அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகள் 40 நாட்கள் தொடர்ந்து நடத்திய நிலையில தற்போது ஒரு யுத்த நிறுத்தம் பேச்சளவில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். பாகிஸ்தான் அதை நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் என்று சொல்லிக் கொண்டாலும் அதற்கான எந்த விதமான வெளிப்படை முன்னேற்றங்களை நம்ம பார்க்க முடியல. 2 பேரும் பேசுறோம், அடுத்தடுத்து அது நடக்கும் இது நடக்கும்ங்கிறாங்களே தவிர எதுவுமே நடக்காமல் யுத்த நிறுத்தம், யுத்தம் இல்லை, நாங்கள் சண்டை பிடிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டாலும் 2 பேரும் ஹொர்முஸ் ஜலசந்தியில் ஒருவரை ஒருவர் தாக்குகிற அளவுக்கு ஈரான் அமெரிக்காவின் கப்பல்களை தாக்குகிறது, அமெரிக்கா ஈரானுடைய கப்பல்களை தாக்குகிறது என்கிற நிலைகளை நம்ம தொடர்ந்து பார்க்க முடியும். இந்த செய்திகள் ஒவ்வொரு நாளும் வெளிவருவதையும் நம்ம அவதானிக்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழல்ல ஹொர்முஸ் ஜலசந்தியில ஆல்ரெடி 1500க்கும் மேற்பட்ட பாரிய டேங்கர் கப்பல்களும் அதை தாண்டி சிறிய அளவிலான கப்பல்கள் பலவும் சிக்கிக் கொண்டிருக்கின்றன என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பல்களுக்குள்ளாக கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மாலுமிகள், சமையற்காரர்கள், அதிலே வேலை செய்யக்கூடியவர்கள் என்று பல பேரும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான உணவு தேவைகள் முடிவுற்றிருக்கக்கூடிய நிலையில அங்க இருக்கக்கூடியவர்கள் அடுத்து என்ன செய்வது என்பது தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் அத்தனை பேரும் அங்கிருந்து மீட்கப்பட வேண்டும், வெளியேற்றப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் கப்பல்களுக்குள் இருக்கக்கூடியவர்களுடைய உயிராபத்து ஏற்படலாம் என்கிற செய்திகளும் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே ஹொர்முஸ் ஜலசந்தி என்பது எல்லா பக்கமும் அனைவருக்கும் தலையிடியாக மாறி இருக்கக்கூடிய ஒரு ஜலசந்தியாக இன்னைக்கும் நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான ஒரு சூழல்ல தான் ஹொர்முஸை முழுவதுமாக கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது ஈரான். ஈரானுக்கு ஹொர்முஸ் வழியாக போகிற கப்பல்களை கட்டுப்படுத்துகிறது அமெரிக்கா. இந்த 2 தரப்பினரும் இந்த விவகாரத்தில் விடாப்பிடியாக இருப்பதையும் தொடர்ந்து நம்ம அவதானித்து வருகிற செய்திகள் இன்றைக்கும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில தொடர் முட்டுக்கட்டையாக பேச்சுவார்த்தையில் 3 விவகாரங்கள் இருக்கிறது என்று இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டுகிறது. முதலாவது யுரேனியம் செறிவூட்டுவது தொடர்பான பிரச்சனை, 2வது ஹொர்முஸ் ஜலசந்தி தொடர்பான பிரச்சனை, 3வது ஹிஸ்புல்லாக்களை நிராயுதபாணி ஆக்குவது தொடர்பான பிரச்சனை. இந்த 3 பிரச்சனையிலேயுமே எந்த விதமான விட்டுக் கொடுப்பையும் மேற்கொள்ளாது விடாப்பிடியாகவே ஈரான் இருக்கிற அதே நேரம் அதிலே ஏதாவது ஒரு மாற்றத்தை ஈரான் தரப்பிலே உண்டாக்க வேண்டும், அதுதான் எங்களுக்குரிய வெற்றியாக அமையும் என்று சொல்லி அமெரிக்க தரப்பும் அதில் ஒரு பிடிவாதமாகவே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த நிலையில ஒரு 3 கட்டமாக பேச்சுவார்த்தையை அமைப்பதற்கு ஈரானியர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலாவது, எந்த விதத்திலும் அணுசக்தி பேச்சுவார்த்தையை முதல் நாள் மேசையில் வைப்பதில்லை,
அதை கடைசி பேச்சுவார்த்தையாக வைத்துக் கொள்வோம் என்பதுதான் ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்களுடைய மிக முக்கியமான டாஸ்காகவே அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 30 நாட்களுக்குள்ளாக யுத்தத்தை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருகிற பேச்சுவார்த்தையை நடத்த வேண்டும் என்பது அவர்களுடைய தரப்பு நியாயமாக இருக்கிற அதே நேரத்தில் எல்லா முனைகளிலும் இந்த யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எல்லா முனைகளும் எனும்போது ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான லெபனான் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அடாவடி தாக்குதல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்பது இந்த பேச்சுவார்த்தையில மிக முக்கியமான ஒன்றாக இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கிறது. இதற்கு உத்தரவாதம் அளிப்பது அமெரிக்காவை சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிக பிரபலமான கடினமான விவகாரமாகவும் மாறி இருக்கு. ஏன்னா அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில இந்த யுத்தமே தேவையற்ற ஒரு யுத்தமாக மாறிடுச்சுங்கிற மனோநிலைக்கு வந்துட்டாங்க. அமெரிக்கர்களும் அதே மனோநிலைக்கு வந்துட்டாங்க. அமெரிக்காவுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாமே இந்த பேச்சுக்களை பேச ஆரம்பித்து விட்டார்கள். சர்வதேச அளவில் வியட்நாம் வாருக்கு பிறகு இப்படி ஒரு படுதோல்வியை அமெரிக்கா சந்தித்தது ஈரானில் தான் என்பது நிரூபணமாகி இருக்கக்கூடிய நிலையில பேச்சுவார்த்தைகளையும் அவங்க விட்டு கொடுத்துட்டாங்கன்னா அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்பினுடைய குடியரசு கட்சியினுடைய நிலை அந்தோகதியாக மாறிவிடும் என்பதற்கான காரணமாக இது அமைந்துவிடும் என்பதற்காக பேச்சுவார்த்தைகள்ல ஏதோ ஒரு முன்னேற்றத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் யுத்தம் ஆரம்பிக்கப்படாது என்கிற உத்தரவாதத்தையும் அமெரிக்கா எங்களுக்கு தர வேண்டும் என்பதை இரண்டாம் கட்ட மிக பிரதானமான கோரிக்கையாக ஈரான் வைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் நீங்க எங்க மேல இனிமே சண்டைக்கு வரக்கூடாது அந்த உத்தரவாதத்தை தரனே சும்மா கேட்கல. சும்மா கேட்டிருந்தா அமெரிக்காக்காரன் எழுதி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். ஓகே நாங்க இனிமே ஒன்னு அடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு போய்கிட்டே இருப்பான். தேவைப்பட்டா பிறகு அடிச்சுக்கலாம். ஆனா ஈரான் எப்படி கேட்கிறாங்கன்னு கேட்டா ஐநாவினுடைய UN செக்யூரிட்டி கவுன்சில்ல நீங்க இதற்கான அனுமதியை நீங்க ஒரு ரெசல்யூஷனாக அதை கொண்டு வந்து செக்யூரிட்டி கவுன்சில்ல இதை பாஸ் பண்ணணும். வீட்டோ பவர் கொண்ட 5 நாடுகள் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது. அது அல்லாத நிரந்தர உறுப்புரிமை பெறாத தற்காலிக உறுப்புரிமை பெற்ற 14 நாடுகள் இருக்கிறது. இந்த எல்லா நாடுகளும் கொண்ட செக்யூரிட்டி கவுன்சில் இதை போட்டு இனிமே நாங்க ஈரானை அட்டாக் பண்ண மாட்டோம் என்கிற உத்தரவாதத்தை தரணும். இந்த உத்தரவாதத்தை கொடுக்கிறதுங்கிறது அமெரிக்காவால நினைச்சும் பார்க்க முடியாத ஒரு கோரிக்கை. ஆனா அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தந்தீங்கன்னா நாங்க ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. ஈரான் தோல்வியுற்ற நாடாக இருந்திருந்தால் இதெல்லாம் பேசுறதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு உறுதியாக அவர்கள் ஜெயிச்சிருக்கிற காரணத்தினாலதான் இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அமெரிக்காவுடைய முற்றுகை நீக்கப்பட்டு ஹொர்முஸ் ஜலசந்தியை மீண்டும் திறப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை பொறுத்தவரையில ஜலசந்தி மீதான முழு கட்டுப்பாடு ஈரானுக்கு இருக்க வேண்டும் என்பதில் ஈரான் உறுதியாக இருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல பிராந்திய நாடுகளுக்கே மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே இதை ஒரு தங்களுக்கு எதிரான நிலைப்பாடாக பார்க்கிறார்கள். ஏன்னா இதுவரைக்கும் ஹொர்முஸ் யாருக்கு சொந்தம்னா யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லோரும் அதில் பிசினஸ் பண்ணலாம் என்கிற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது ஹொர்முஸ் என்பது ஈரானுக்கு சொந்தமானது, அதுல உரிமை எங்களுக்கு தான் உரிமை கோரிக்கொண்டிருக்கிறாங்க ஈரானியர்கள். இதை மறுக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம தத்தளித்துக் கொண்டிருக்கிறது ஈரானுடைய விவகாரத்தில் அமெரிக்கா என்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இறுதியாக அவர்கள் முன்வைக்கிற மிக பிரதானமான கோரிக்கை என்னன்னு சொல்லி சொன்னா தங்களுடைய அணுசக்தி நிலையங்களை மூடுவதற்கு முடியாது என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். செறிவூட்டப்பட்டிருக்கக்கூடிய யுரேனியத்தை நாட்டை விட்டு வெளியில தரவும் மாட்டோம், எந்த நாடும் கண்காணிக்கிறதுக்கு அனுமதிக்கவும் மாட்டோம் என்பதிலும் உறுதியாக. மொத்தத்தில் ஈரான் என்ன சொல்ல வர்றாங்கன்னா நாங்க சொல்றதை நீங்க கேளுங்க, நீங்க சொல்றதை நாங்க கேட்கறதுக்கு ரெடி இல்லை, ஏன்னா நாங்க யுத்தத்தில் ஜெயிச்சிருக்கிறோம் என்கிற காரணத்தினால்தான் இந்த நிபந்தனைகளை எல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஈரானுடைய நிபந்தனைகள் எல்லாமே ஈரான் அடிபணியாது சரணடையாது தாங்கள் நினைத்ததை சாதிப்பார்கள் என்கிற விதமாகத்தான் அவர்களுடைய செய்திகள் இருக்கிறது என்பதை இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு விரிவான ஆர்டிக்கல்ல சுட்டி காட்டியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஈரான் மீதான யுத்தமே படுமுட்டாள்தனமானது, தேவையற்றது என்று சொல்லி அமெரிக்காவினுடைய முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இன்றைக்கு நடந்த ஒரு கூட்டத்தில் பகிரங்கமாக தன்னுடைய மக்களுக்கு முன்பதாகவே இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா அரசு எடுக்கிற ஒரு முடிவை முன்னாள் அதிபரோ முன்னாள் துணை அதிபரோ எதிர்கட்சிகளோ சர்வ சாதாரணமாக நம்ம நாடுகளில் மாதிரி விமர்சிக்க எல்லாம் மாட்டாங்க.
அப்படி விமர்சிக்கிறதே ஒரு பெரிய குற்றமாக பார்க்கக்கூடிய நிலைமை அந்த நாட்டு அரசியல் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு பாரிய யுத்தம் அது ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்டிருக்கிறது. ஈரானாலே அமெரிக்காவுடைய எதிரிகள் என்றுதான் வரலாறு முழுவதும் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தங்களுடைய 100% எதிரி நாடாக இருக்கிற ஈரானுக்கு எதிராக நடத்தப்பட்ட யுத்தத்தை தேவையற்ற முட்டாள்தனமான யுத்தம் என்று சொல்லி லாஸ் வேகாஸ்ல நடந்த ஜனநாயக கட்சியினுடைய நிகழ்ச்சியில பங்கு கொண்ட அமெரிக்காவுடைய முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் வெளிப்படையாகவே விமர்சித்திருக்கிறார். குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை தாறுமாறாக விமர்சித்திருக்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்த யுத்தத்தை அமெரிக்கா அங்கீகரித்திருக்கவே கூடாது, அமெரிக்க மக்கள் ஒருபோதுமே இந்த யுத்தத்தை விரும்பல, காங்கிரஸ்ல இது அனுமதிக்கப்படவே இல்லை, மீறி அனுமதிக்கப்பட்டிருந்தால் கூட இந்த யுத்தம் முட்டாள்தனமான யுத்தம், இந்த யுத்தத்தை நம்ம செஞ்சிருக்கவே கூடாது, ஆனா போய் ஒரு யுத்தத்தை செஞ்சு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவ்வளவு இழந்துட்டு இப்ப வந்து வீராப்பு பேச பார்க்கறாங்கன்னு சொல்லி மிக கடுமையான தொனியில அமெரிக்காவுடைய முன்னாள் துணை அதிபர் பகிரங்கமாக விளாசி இருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சண்டை என்பது ஒரு இன்டர்னல் வாராக இருந்த காலம் போய் வெளிப்படையான சண்டையாகவே மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வெளிப்படையான 100% எதிரியாகவே முடிவெடுத்திருக்கிறது ஈரான் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக அவங்க இஸ்ரேலோடு இணைந்து செயல்படுவதுதான் இதற்கான காரணம் என்று ஈரானுடைய தரப்புல இருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளையும் இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டி காட்டுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தொடர்ந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய பகுதிகள் மீது ஏதோ ஒரு தாக்குதலை ஈரான் நடத்தி கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய சில பகுதிகளில் புகைமூட்டங்கள் எழுந்த காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அதற்கான காரணங்களை UAE இன்னும் வெளிப்படுத்தல. இதே நேரம் நாங்க தான் அட்டாக் பண்ணினோம் என்று சொல்லியும் ஈரான் இதுவரைக்கும் அந்த செய்திகளை சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கும் ஏதோ ஒரு வெடிப்பு நடந்திருக்கலாம் என்கிற அளவுக்குண்டான புகை வெளிவருகிற தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி இருக்கிறது என்கிற செய்திகளை லெபனானை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய அல் மையாதீன் செய்தி பிரிவு வெளியிட்டிருக்கிறது என்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈரானுடைய தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்குள்ள பல இடங்கள்ல புகை மூட்டம் வெளிப்படுவதை பார்த்திருக்கிறோம், ஆனா சுயாதீனமாக அதனை உறுதிப்படுத்த முடியாத ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லி தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்கிற அதே நேரம் ஸ்ரிக் என்கிற நகரத்துக்கு அண்மையில வெடிச்சத்தங்கள் கேட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருந்த அதே நேரத்தில் ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக இன்றைக்கு ஹொர்முஸ் நீர்ப்பரப்புல சுமார் 2 மணி நேரம் துப்பாக்கி சண்டை நடைபெற்றது என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய போர்சஸுக்கும் IRGC போர்சஸுக்கும் இடையில 2 பேருமே இன்றைக்கு துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ஹொர்முஸ் நீர்ப்பரப்புல என்கிற செய்திகள். இது ஒரு மேலதிகமான செய்தி. இதுவரைக்கும் நடந்த இந்த யுத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 தரப்புமே நேருக்கு நேர் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்டார்கள் என்கிற ஒரு செய்தியே இதுவரைக்கும் வெளிவரல. இன்னைக்கு வெளியாகி இருக்குது. அது தொடர்பான மேலதிக தகவல்கள் வெளியாகிற போது அவற்றையும் நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய அலி கேஸ்ரியன் என்கிறவர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டிருக்கிறார். அந்த கருத்துல ஈரானுடைய ஆளுகிற அரசோ ஈரானுடைய அரசாங்கமோ இனிமேல் ஐக்கிய அரபு அமீரகத்தை ஒரு அண்டை நாடாக கருத மாட்டோம் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறார். UAEங்கிறது ஈரானுக்கு ஒரு அண்டை நாடாக செயல்பட்டது, ஆனால் இனிமேல் UAE எங்களுடைய அண்டை நாடாக நாங்கள் கருதவில்லை. அபுதாபி மீது எந்த நேரத்திலும் தேவைப்படுகிற போதெல்லாம் ஈரான் தாக்குதல்களை நடத்தும், அந்த தாக்குதல்களை யாராலும் தடுக்கவும் முடியாது என்று சொல்லி இன்றைக்கு ஈரானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாகவே பேசியிருக்கிற அதே நேரத்தில் ஈரானுடைய பகுதிகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அமீரகத்தினுடைய விமானங்கள் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றன. அந்த தாக்குதல்கள்ல ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய விமானங்கள் தான், இது தாக்குதல் விமானங்கள் தான் வந்து தாக்கி இருக்கிறது என்பதை மறைப்பதற்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முயற்சித்தது என்கிற குற்றச்சாட்டையும் ஈரான் இன்றைக்கு விடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். 2 நாட்களாக அங்கங்க ஈரானுக்குள்ள சில வெடிப்புகள் ஏற்பட்ட செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த செய்திகளை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் ஈரானுடைய ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா,
ஈரானுக்குள்ள UAE தாக்குதல்களை நடத்தியது. அந்த தாக்குதல்களை நடத்திய UAE விமானங்கள் தங்களுடைய அடையாளங்களை மறைத்து கொண்டுதான் இந்த தாக்குதல்களை நடத்தி இருந்தன என்கிற செய்திகளை ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த இடத்துல அமெரிக்கா இஸ்ரேல் யுத்தமே தற்போது தணிந்திருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு இந்த மாதிரியான செய்திகள் வெளிவருவது என்பது மிடில் ஈஸ்டுக்குள்ள ஒரு நிலையற்ற தன்மையை உண்டாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈரான் அமெரிக்காவுடைய தளங்களை இலக்கு வைத்து அரபு நாடுகளில் இருந்து அமெரிக்காவுடைய தளங்கள் மேல தாக்குதல் நடத்துகிற போது கூட எந்த நாடுமே பதிலடி தாக்குதல்களை நடத்தவில்லை. ஆனா UAE திரும்ப திரும்ப நம்ம ஈரான் மேல பதிலடி தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு சொல்லியே வலியுறுத்தி கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்க ஒபேக்ல இருந்து கூட வெளியே போனாங்க, ஒபேக் பிளஸ்ல இருந்தும் வெளியே போனாங்க. நான் சொன்னதை நீங்க யாருமே கேட்கலங்கிறது அவங்களுடைய ஒரு குற்றச்சாட்டு. ஆனா ஈரானோட பிராந்திய நாடுகள் சண்டைக்கு போகாததுக்கு காரணமே அவன் நம்மளோட சண்டை பிடிக்கல, நம்ம ஏன் அவனோட சண்டை பிடிக்கணும்? தேவைக்கு இல்லாம இஸ்ரேல் விரும்புகிற ஒரு சண்டையை நம்ம ஏன் உண்டாக்கிக்கிறனே? இஸ்ரேலுக்கு தேவையா அரபு நாடுகளும் ஈரானும் சண்டை பிடிக்கணுங்கிறது? நமக்கு அது தேவையா என்று சொல்லி அவங்க அமைதியா இருந்துட்டாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய தூண்டுதலில் வசமாக சிக்கி இருக்கக்கூடிய UAE தற்போது ஈரான் மீது கை வைத்திருக்கிறது. அது எவ்வளவு தூரம் பாரதூரமானதாக மாறப்போகிறது என்பதையும் நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்படியான சூழல்ல இன்றைய தினம் அதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக தாக்குதல் நடத்தப்பட்டதில் எல்லா தாக்குதல்களுமே நாங்கள் நடத்தியது அல்ல. நாங்களும் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம், நாங்கள் நடத்தாத தாக்குதல்களும் இருக்கிறது. எனவே உங்க மேல எங்களை தாண்டி தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பதை ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அறிவிப்பையும் இன்றைக்கு ஈரான் விடுத்திருக்கிறது. இப்படியான ஒரு சூழல்ல ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி முஜ்தபா காமனி அவர்கள் பற்றிய ஒரு செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஆயத்துல்லா அலி காமனி மேலே 28ஆம் தேதி பிப்ரவரி மாதம் ஈரான் மீதான முதல் தாக்குதல் முதல் 24 மணி நேரங்களுக்குள்ளாக நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் தான் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டிருந்தாரு. அந்த கொலை நடந்த தாக்குதல் நடந்த இடத்துல என்ன இடம் பெற்றது, எப்படி அந்த தாக்குதல்கள் நடைபெற்றது என்கிற செய்திகள் இன்றைக்கு ஈரானுடைய உச்ச தலைவருடைய அலுவலகத்தில் நெறிமுறை பொது இயக்குநராக செயல்படுகிற மஸ்ஹர் ஹுசைனி வெளியிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் இரவு தெஹரான்ல நடந்த யுத்தத்திற்கு எதிரான பேரணியில கலந்து கொண்ட ஹுசைனி அவர்கள் தான் இது தொடர்பான விவரங்களை முதல் தடவையாக வெளியிட்டிருக்கிறார். இதுவரைக்கும் அந்த தாக்குதல் நடந்த ஸ்பாட்டில் அந்த நிமிஷம் என்ன நடந்துச்சு என்கிற செய்திகள் வெளிவரல, முதல் தடவையாக வெளியாகி இருக்கிறது. அதை பற்றி அவர் சொல்லும் போது முஜ்தபா காமனிக்கு அந்த தாக்குதலின் போது முதுகுத்தண்டிலே ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது, முழங்காலிலும் ஒரு காயம் ஏற்பட்டிருந்தது. தற்போது அந்த காயங்களிலிருந்து அவர் ஆரோக்கியம் பெற்றிருக்கிறார், சிறப்பான உடல் தேகத்தோடு அவர் இருக்கிறார் என்கிற செய்திகள் அவர் சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் இதற்காக அவர் தேவையான சிகிச்சைகளை எல்லாம் உள்நாட்டிலே எடுத்துக்கொண்டார். அது பாரிய ஒரு நோயாக அல்லது பாரிய ஒரு காயமாக அவருக்கு இருக்கவில்லை, விரைவாகவே குணமடைகிற அளவில் சிறு காயங்களுக்கு தான் உள்ளாகி இருந்தார் என்கிற செய்திகளையும் அவர் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் மேலதிகமாக சொல்லும் போது இந்த தாக்குதல் நடந்த சம்பவம் நடந்த 28ஆம் தேதி நான் என்னுடைய அலுவலகத்தில் இருந்தேன். எதிரிகளிடமிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு, அமெரிக்க ஆக்கிரமிப்பு ராணுவத்திடம் இருந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. எங்களுக்கு தாக்குதல் நடத்தப்படுகிற போது நான் இருந்த இடத்திற்கும் தாக்குதல் நடத்தப்படுகிற இடத்துக்கும் இடையில ஒரு 30 மீட்டர் தொலைவு தான் இருந்தது. எனக்கு முன்பதாக தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்துல ஜெனரல் ஷிராசி மற்றும் அவருடைய தோழர்கள், அவருடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்கே இருந்தாங்க. அந்த இடத்தையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினார்கள் என்று சொல்லுகிறார். ஜெனரல் ஷிராசியை பொறுத்தவரையில ஆயத்துல்லா அலி காமனி உச்ச தலைவருடைய ராணுவ அலுவலகத்தினுடைய தலைவராக செயல்பட்டவர், அவரும் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருந்தாரு. அந்த தாக்குதல் நடத்தப்படும் போது நான் ஒரு 30 மீட்டர் தொலைவில் தான் இருந்தேன், நான் அதனால் தான் பாதுகாக்கப்பட்டேன் என்கிற செய்திகளை இன்றைக்கு ஹுசைனி சொல்றது மட்டுமல்லாம மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, உச்ச தலைவருடைய பணியிடத்தில் இருந்து 70 முதல் 80 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்தையும் எதிரி விமானங்கள் தாக்குதல் நடத்தி அழித்தார்கள். அந்த தாக்குதல் நடத்தப்படுகிற அடுத்த கட்டமாக உச்ச தலைவருடைய வீடும் இலக்காகியது, அதன் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள். இப்படி தாக்குதல் நடத்தும் போது ஆயத்துல்லா அலி முஜ்தபா காமனி அவர்கள் ஒரு பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள் ஒரு வகுப்பறையில.
அவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அவர் வழக்கமாக அங்கதான் பாடம் நடத்துவாரு. இந்த தாக்குதல் நடத்தப்படும் போது அவர் அந்த இடத்துல இருக்கல. ஆனா உடனே இந்த செய்தி கேள்விப்பட்டதோடு அவர் அந்த இடத்துக்கு வந்தார், சீக்கிரமாக வந்தாரு. அதற்கு பிறகு நடத்தப்பட்ட தாக்குதல்ல தான் அவர் மீதான இந்த காயம் ஏற்படுகிற நிலை ஏற்பட்டது. அவர் வரும்போது கீழே விழுகிறாரு. விழும்போதுதான் அவர் மேல இந்த ஏற்கனவே நடந்த தாக்குதலுடைய விபத்தாக அவர் மேல கட்டிட இடிபாடுகள் சிலது விழுந்து அந்த காயம் ஏற்பட்டது. இந்த இடத்துல தான் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நடந்தது என்னங்கிறதையும், முஜ்தபா காமனிக்கு ஒரு சிறுகாயம் தான் அந்த இடத்திலே ஏற்பட்டது என்கிற செய்திகளையும் அவர் சொல்லி இருக்கிறாரு. இந்த புதிய ஈரானுடைய உச்ச தலைவராக இருக்கிற முஜ்தபா காமனி ஏன் வெளியே வர்றாரு இல்ல அப்படின்னு சொல்லி எதிரிகள் எல்லாம் கேட்கிறாங்க. அதுன்னு சொல்லி அதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஹுசைனி என்ன சொல்றாருன்னு கேட்டா, அவரை பற்றிய ஒரு குரல் பதிவு, அவருடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிரிகள் பார்க்குறாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு அவர் எங்க இருக்கிறார் என்ன ஏதுன்னு சொல்லி அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் என்ன ஏதுன்னு சொல்லி அடையாளம் கண்டு தாக்குதல் நடத்துவதற்கு அவர்கள் எத்தனிக்கிறார்கள். அதே போன்று அவருடைய புகைப்படம் அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆவணமாவது கிடைக்குமா என்று சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா இந்த எந்த ஆவணங்களும் கிடைக்காத விதத்தில் அவரை நாங்கள் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். சரியான தேவையான ஒரு நேரத்தில் ஆயத்துல்லா அலி முஜ்தபா காமனி அவர்கள் மக்களை சந்திப்பார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு அவருடைய அலுவலக பொறுப்பாளர் ஹுசைனி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளையும் அல் ஜசீரா உள்ளிட்ட பல ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை தான் இதில் பார்த்திருக்கிறோம். மத்திய கிழக்கு அமைதி அடைய வேண்டும், முழு உலகம் அமைதி அடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து நாம் முன்வைக்கணும். அதே நேரத்தில் காசா அப்பாவிகள், லெபனானிய அப்பாவிகள், ஈரானிய அப்பாவிகள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற பிரார்த்தனையும் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்து முன்வைக்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவோமாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.